கர்ப்ப காலத்துல வந்து நான் எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இந்த மாதிரி கஷ்டமான எண்ணங்கள் வர்றது வந்து என் குழந்தை ஏதாவது பாதிக்குமா, இல்ல இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கு. இதை வந்து நம்ம அன்ஹெல்தி தாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கஷ்டமான எண்ணங்கள் வரும். உங்களோட பாடியும் மைண்டும் நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கறனால இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப இயல்பானது. இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் நாளடைவில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம். இந்த பயமும் பதட்டமும் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்க பாடியில ஏதாவது ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணலாம். இது எதுவுமே வந்து தவறு கிடையாது. இது அவங்களோட தவறு கிடையாது. இந்த எண்ணம் அவங்கள அப்படி செயல்பட வைக்குது. சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நம்ம உள்ள நடக்கிற மாற்றங்களை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த எண்ணங்களை நம்ம வந்து ஒரு மூணாவது ஸ்டேஜ் வரைக்கும் போக விட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எது மூணாவது ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஆக்ஷனை தான் நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜ் நம்ம சொல்றோம். முதல்ல நம்மளுக்கு ஒரு தாட் கிரியேட் ஆகுது. அதுவே நம்மளுக்கு ஒரு உணர்வை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த உணர்வு நம்மள என்ன பண்ணுதுன்னா செயல்பட வைக்குது. நம்ம வந்து கோபப்படலாம், நம்ம வந்து கவலையாகலாம், நம்ம யார்கிட்டயாவது வந்து கத்தலாம். இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நம்மள அந்த எண்ணம் ரொம்ப நாளா உள்ள வந்து ஹேண்டில் பண்ணப்படாம இருந்து நம்மள அது கோபமாவோ இல்ல நம்மள வந்து ஒரு ஒரு மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு எரிச்சலையோ கிரியேட் பண்ணி நம்மள ஒரு நெகட்டிவான முறையில வந்து நம்மள ரியாக்ட் பண்ண வைக்குது. ஸோ நீங்க எண்ணத்திலேயே சரி பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களோட அன்ஹெல்தி தாட்டை வந்து நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம அந்த பிரீத்திங் ப்ராக்டிஸும் பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை நீங்க வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான எண்ணமோ இல்ல உங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ற எண்ணம் உருவாகுதோ அப்பெல்லாம் அந்த எண்ணத்தை எழுத ஆரம்பிங்க. அடுத்தது நீங்க வந்து சப்போர்ட், உங்களுக்கு தேவையான சப்போர்ட், உங்களால முடியல, உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. அதை உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்றத உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நான் வந்து மற்றவங்களோட பேசுறத வந்து இந்த எண்ணம் வந்து குறைக்க ஆரம்பிக்குது, எனக்கு சோசியலைஸ் ஆக முடியல, என்னால வந்து சரியா சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல, இந்த எண்ணம் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னா நீங்க ஆலோசனை எடுத்துக்கலாம். இது வந்து லக்ஸரி கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த எண்ணத்தை நீங்க ஹேண்டில் பண்றது மூலமா நீங்க காமா இருக்கிறதோட உங்க வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தையும் காமா இருக்காங்க. உங்க குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான முறையில நடக்கும்.